கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத வித்தை வரும் புத்தி தரும் புத்திர சம்பத்தும் தரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி வழியின்றி வேலனவன் திகைத்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருபுயர் யாவும் முன் நின்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருபுயர் யாவும் முன் நின்று தடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் அவள் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கும் கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவள் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவள் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவள் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கி எல்லாரும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நன்றி. உண்மையிலுமே அதை டிலே கட் பண்ணிடுங்க. வேண்டுவர்க்கு வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் வாரி தருகின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற நம் எல்லோருக்கும் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மட்டுமில்லாமல் வாழ வழி தேடி இந்த மண்ணுக்கு வந்த அத்தனை பேருக்கும் காவல் தெய்வமாக இருக்கிற கொண்டத்து காளிக்கு திருவிழா. நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே என்னென்ன மனசுல பிரார்த்தனைகளோட வந்திருக்கீங்களோ என்னென்ன வேண்டுதல்களோட வந்திருக்கீங்களோ என்னென்ன மனசுல நல்ல விதமா நினைச்சிருக்கீங்களோ அத்தனை காரியங்களையும் நம் கொண்டத்து காளி குளிர்ந்த மனதோடு நிறைவேற்ற காத்திருக்கிறாள். அவள் பாதத்தை சரணாகதி அடைந்தவர்களுக்கு இந்த உலகத்துல துன்பம்ங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. துன்பம்ங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையிலுமே நம்முடைய அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலினுடைய 2025ஆம் ஆண்டு குண்டம் மற்றும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாங்கறிந்த இந்த பட்டி மண்டபத்தினுடைய மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி யாருடைய கலைக்குழு நடத்துது அப்படின்னு சொன்னா கொங்கு
தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழு நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு பாட்டு பேச்சு நகைச்சுவை கலந்த ஒரு பட்டிமன்றம். ஒரு 3 மணி நேரத்துக்கு குறையாம உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கவும் நல்ல செய்திகளை சிந்திக்க வைப்பதற்கும் தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்கள், பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்றைக்கு நம் பெருமாநல்லூர் மண்ணுக்கு, மன்னிக்கணும், பெருமை மிகுந்த பெருமாநல்லூர் மண்ணுக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நல்ல கைதட்டல் கொடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. தம்பி மஞ்சு இவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாற்காலி இல்லாம கீழே உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியல. மண் தரையில் அமர்ந்தாலும் எங்களால் மணித்தமிழை ரசிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பணிந்த வணக்கங்களை சொல்லி, உண்மையிலுமே இவங்க தரையில உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த கொண்டத்து காளி அத்தாவின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சியை கேட்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இனிய வணக்கங்களை சொல்லி, இந்த நிகழ்ச்சி இந்த மேடையில் அரங்கேறுவதற்கு உற்றுளி உதவி உருபொருள் கொடுத்த கொடையாளர்களை நன்றி பாராட்டுகிற நேரம். ஏன்னா அவங்கள சொல்லணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு KVR நிறுவனம் திரு விவேக் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாருமே. அதே மாதிரி திமுக ஆட்டோ தொழில் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் மா வேல்முருகன் அவர்களுக்கும், திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் திரு கோவிந்தசாமி அவர்களுக்கும், மற்றும் பெருமாநல்லூர் ஸ்ரீராம் சில்க்ஸிற்கும், மற்றும் அற்புதமான கேமரா திரு பிரவீன் அவர்களுக்கும், உண்மையா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் காளிபாளையம் திருவாளர் நா விஸ்வநாதன் அண்ணன் அவர்களுக்கும், திமுக மாவட்ட பிரதிநிதி திரு சண்முகம் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், திமுக மாணவர் அணியை சார்ந்த கிரண்ராஜ் அவர்களுக்கும், ஒன்றிய பொருளாளர் பழனிசாமி அவர்களுக்கும், மற்றும் அற்புதமா மிகச்சிறப்பா இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இந்த இடத்திலே அமைத்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். பாருங்க, நல்ல கைதட்டல். உண்மையிலுமே KVR ஆடியோஸ்ல பேசுறது எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். ஏன்னா சில இடங்கள்ல ஒலி பெருக்கி, இதுதான் ஒலி பெருக்கி, சில இடங்கள்ல ஒலி சுருக்கியா இருக்கும்னு நாங்க ரொம்ப படாத பாடு படணும். அலோ அப்படின்னு சொன்ன ஹலோ அவ்வளவுதான் கேட்கும், அலோ அப்படின்னு சொன்னா அலோ அவ்வளவுதான் கேட்கும். அன்னைக்கு ஒரு ஊர்ல சொன்னேன், புதுக்கோட்டை பக்கம், என்னன்னே அலோன்னு சொன்னா லோன்னு தான் கேட்குது, இந்த பக்கம் 30 பொட்டி இருக்கு, அந்த பக்கம் 30 பொட்டி இருக்கு, அலோ அப்படின்னா லோனு மட்டும் கேட்குதே ஏன்னேன்னு. அந்த மனுஷன் சொன்னாரு, ஒன்லியுமே கனெக்ஷன் கொடுக்கலடா, ஏன் அவசரப்பட்டு கதறேன்னாரு. நான் சொன்னேன், கனெக்ஷனே கொடுக்காத பெட்டியை எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கீங்கன்னு. கடையில் வச்சிருந்தா திருட்டு பையன் ஜாஸ்தி தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால தான் இங்கே பொட்டி எடுக்குவோம்னாரு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இங்கே ஹலோன்னு சொன்னால் அங்கே ஈராக்கில் குண்டு வெடிக்கிற மாதிரி அவ்வளவு அழகாக நேர்த்தியான ஒலி அமைப்பை தந்து கொண்டிருக்கிற KVR நிறுவனத்தை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அந்த நிறுவனத்திற்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, ஆடியோவும் தான். பெருமாநல்லூர் கொண்டத்து காளிதாயினுடைய இந்த அற்புதமான மண்ணில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியில ஆடியோவும் நல்லா இருக்கு, ஆடியன்ஸும் அருமையா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி. என்ன தலைப்பு இங்கே நல்லா தான் கேட்டாங்க, இன்னைக்கு என்ன தலைப்புல கேட்டிருக்காங்கன்னா, மனிதன் மகிழ்ச்சியா வாழ்ந்த காலம், மன நிறைவோடு வாழ்ந்த காலம், குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்த காலம், குதூகலமா வாழ்ந்த காலம், வயல்வெளி காலமா, வாட்ஸ்அப் காலமா, சொல்ல போனா கருப்பு வெள்ளை காலமா, பிளாக் அண்ட் ஒயிட் காலமா, இன்னைக்கு இருக்கிற கலர் வண்ண காலமா, இன்னும் குறிப்பா சொல்லணுமா அந்த காலமா இந்த காலமா, அந்த கால வாழ்க்கை நல்லா இருக்கா, இந்த கால வாழ்க்கை நல்லா இருக்கா, இதை பேசுறதுக்கு தான் 4 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. உண்மையா சொல்றேன், கோவிலுக்கு வந்திருக்கீங்க, எப்படிப்பட்ட மனநிலையோடு வரணுங்கிறதுக்கு ஒரு 2 செய்தியை சொல்லிட்டு நேரடியாக இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு என் ஊர் பக்கத்தில் பெருந்துறை, நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி போகும்போதே ஈஸ்வரன் கோயில், சோழீஸ்வரர் கோயில் இருக்கும். அதில் பார்க்குறேன், அன்னைக்கு ஒருத்தன்
சாமியை பார்க்க வரான், திடீர்னு செருப்பை பார்க்க வரான். சாமியை பார்க்கறான், செருப்பை பார்க்கறான். சாமியை பார்க்கறான், செருப்பை பார்க்கறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியை விட்டுட்டேன், செருப்பை பார்த்தே கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வழியா போன ஒருத்தர் பலான்னு ஒரு அறை விட்டார். சாமி அங்க இருக்கு, செருப்பை பார்த்து என்னடா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, புது செருப்புங்க, 700 ரூபா போட்டு வாங்கியிருக்கேன், எவனாவது ஆட்டைய போட்டுருவானோன்னு பயமா இருக்குங்கன்னா. அதுக்குத்தான் என்ன மாதிரி செய்யணும்னாரு அந்த பெரிய மனுஷன். உங்களை மாதிரினா எப்படிங்கன்னா தான் மஞ்சப்பையில போட்டு எடுத்து பக்கத்திலே வச்சுட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டேன் பாருன்னா. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுவா பக்தி? இதுவா பக்தி? கண்ணதாசன் சொன்னாரு, எது பக்தி தெரியுங்களா? கண்டவர்களிடமும் கஷ்டத்தை சொல்லி முறையிடுவதை விட, கண்டவர்களிடமும் கண்ணீர் விட்டு கதறி எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்றதை விட, அந்த ஆத்தாகிட்ட போய் சொன்னா போது எல்லாமே சரியாயிடும், அதுதான் உண்மையான பக்தினாரு. கோயிலுக்குள்ள போறவங்க 1000 கொண்டு வந்திருக்காங்களா, 2000 கொண்டு வந்திருக்காங்களா, ஆள் உயர மாலை கொண்டு வந்திருக்காங்களான்னு அந்த ஆத்தா பார்க்கறது இல்ல. வர்ற புள்ள எப்படிப்பட்ட மனசோட வர்றாங்கிறதான் இந்த கொண்டத்துக்காளி பார்க்கறா அப்படின்னு சொன்னா, நல்ல மனசோட போறவங்களுக்கு வாரி தருவதற்கு கொண்டத்துக்காளி எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார். கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பழைய பாட்டுல சொன்னார் பாருங்க. ஒரு 2 வரி மட்டும் பாடி காட்டுறேன். ஆனா இந்த பாடும்போது கொஞ்சம் டிலே கொடுத்துரு. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? லேசா ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே அந்த ஆத்தா எல்லாம் மன்னிச்சு பாருங்க, எவ்வளவோ மனக்குறைகள் இருக்குங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணான பிள்ளைக்கு சீக்கிரமா தொட்டில் ஆடணும் அப்படின்னு எத்தனையோ வேண்டுதல் இருக்கும். உடம்புக்கு முடியாத பெரியவங்க பெத்தவங்க நல்லபடியா குணமாயி நடமாடணும், இப்படி அவங்கவங்களுக்கு தேவையான ஒரு வேண்டுதலோட வந்திருப்போம். நான் சொல்றேன், எல்லா வேண்டுதல்களையும் அந்த தாயுடைய பாதத்துல விட்டுருங்க. எல்லா வேண்டுதல்களையும் அந்த தாயுடைய பாதத்தில் விட்டுருங்க. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே அந்த தாயினுடைய வேண்டுதலுக்கு அவளை தவிர நமக்கு துணை யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா, இந்த உலகத்துல எவன் துணையும் தேவையில்லை, அந்த சிவன் துணை இருந்தா போதும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. இத ஒரு பாட்டுக்காரன் சொன்னான். லைட்டா இருக்கும். படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தம் இங்கே உனக்கு இருக்கு. படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு? உன்னை நல்லாளாக்க, புத்தமனை போலாக்க, எண்ணியவர் யார் இங்கு? இந்த நிலை உனை காண ஊரெங்கும் முந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்த வெற்றவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவளே அவளோ அவளே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி. பாட்டு நல்லா இருக்குங்களா? இசைஞானி இளையராஜாவின் இசையில வந்த ஒரு அற்புதமான பாட்டு. இதெல்லாம் பாட்டு, பேச்சு, குடும்பம் எல்லாவற்றையும் பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. வயல்வெளி காலம்னா என்ன? நம்ம தாத்தா காலம். வாட்ஸ்அப் காலம்ங்கிறது என்ன? நம்ம பையன் பிள்ளை பேரம்பேத்தியுடைய காலம். எந்த காலம் நல்லா இருக்கு? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்,
தம்பியும் நானும் மஞ்சுவும் நானும் சென்னையில் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தோம். நேரம் இருக்குன்னா வாங்க மெரினா பீச் வரைக்கும் போயிட்டு வருவோம்னு தம்பி கூப்பிட்டாப்புல. சரிடா தம்பி வான்னு சொல்லி அப்படியே நடந்து வாக்கிங் வந்து பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு அம்மாவா அது ஐயாவான்னு தெரியல, ஒரு அம்மா போயிட்டு இருந்தது. பார்த்தா இங்கெல்லாம் பாருங்க தாய்மார்கள் அற்புதமாக கொண்டத்துக்காளி கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை, அந்த குங்கும பிரசாதத்தை அப்படியே இந்த திருமாங்கல்யத்தில் அப்படியே வச்சு கணவன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டாங்க பாருங்க. அந்த திருமாங்கல்யம் இருக்குது, செல்போனை கட்டி கழுத்துல தொங்க விட்டுருக்கு. நான் வாய் இருக்காம அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா தாலி இருக்க வேண்டிய இடத்துல செல்போன் இருக்கு, தாலி இருக்க வேண்டிய இடத்துல செல்போன் இருக்கு, தாலி எங்கம்மான்னு. அதை வித்துத்தான் தம்பி இதை வாங்கி மாட்டிருக்கேன்னு. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு தாயின்னு ரீசார்ஜ் பண்றாருங்கன்னு. குடும்பம் விளங்கிரும். நீங்க யோசிச்சு பாருங்க. அழகா சொன்னா எது நாகரீகம் தெரியுங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொன்னாருங்க, நன்றாய் உண்பதும் நன்றாய் உடுப்பது மட்டும் நாகரீகமாகாதுன்னார். அப்படின்னு என்ன? நல்ல விதமா நம்ம தன்மையை உணர்ந்து நடந்துக்கிறது தான் உண்மையான நாகரீகம். அப்படின்னா அழகா சொன்னானே, எவ்வளவு அழகா. இந்த வாழ்க்கையெல்லாம் நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒன்று வேண்டாம், பாட்டு சரியில்லை, படம் சரியில்லை, இன்னும் சொல்ல போனால் குடும்பம் சரியில்லை, பேசுகிற மொழி சரியில்லைன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் இவங்க சொல்லுவாங்க. என்ன அந்த காலத்தில் பெருசாக வாழ்ந்து கிழிச்சிட்டீங்க, நீங்கள் என்ன பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னு அந்த கால குறைகளை பேசுறதுக்கு அவங்க. குறைகளை பேசுவதற்கு மட்டுமல்ல இந்த மேடை, நல்ல நிறைகளை பேசுவதற்கும் தான் இந்த மேடை என்பதை சொல்லி பேச வந்திருக்கிற பேச்சாளர்களை அப்படி அறிமுகப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடரலாம். உண்மையாகவே மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வயல்வெளி காலம்தான் என்கிற அணிக்கு அணி தலைமையேற்று வருகை தந்திருக்கிறவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொற்குடத்திற்கு பொட்டு வைக்க தேவையில்லைம்பாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைம்பாங்க. அதே மாதிரி கொங்கு தமிழ் பேச்சாளர் என்றென்றைக்கும் கொங்கு நாடு மட்டுமல்லாமல் எந்த நாடு போனாலும் இந்த மண்ணின் மகத்துவத்தையும் விவசாயிகளின் மகத்துவத்தையும் எல்லா மேடைகளிலும் உறக்க பேசுகிற கொங்கு சிரிப்பருவி மக்கள் மொழி நாயகன் தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் அந்த அணித்தலைமை. ஆசைய காத்துல தூது விட்டு ஏப்பா ஏப்பா மகேஷ் அண்ணன் ஒரு ஆணை எழுப்பி விடுற, நீங்கள் லேடிஸ் பாட்டை போட்டு விட்றீங்க. ஆனால் உண்மையிலுமே தம்பிக்கு இன்னொரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இந்த சுற்று வட்டாரத்தில் நம்ம கோவில் திருவிழா வேற ஏதாவது சிறப்பான விசேஷங்கள்னா தம்பியை நீங்கள் அணுகுகிற போது நல்ல தரமான நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் நடத்தி ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. நம்ம பகுதியில் இப்படி ஒரு மனிதர் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இணையாகவும் துணையாகவும் பேச வந்திருக்கிறவர் அண்ணனுக்கும் சொல்ல வேண்டியதில்லை. இங்கே ஒரு கொங்கு தமிழ்னா அங்கே ஒரு கொங்கு தமிழ், கொங்கு நாவலர் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற எல்லா மேடைகளிலும் சிறப்பாக நல்ல தமிழை சிந்தனைகளை சிரிப்பை பந்தி வைக்கக்கூடிய அருமை அண்ணன் கவிஞர் தனபால் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பொட்டு வச்ச தங்க குடம் சார் எங்க அண்ணனுக்கு. உண்மையிலுமே நல்ல பேச்சாளர். இங்கே இந்த பக்கம் இவங்க பார்க்குறாங்க, அப்போ நாங்கள் என்ன, நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் சும்மா சுக்கு காப்பி குடிச்சிட்டு போகலான்னா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. கொடுத்தா 4 காப்பி குடிப்பாங்க, அது வேறு விஷயம். இப்போ தான் டீ கொடுத்துட்டு போனாப்புல தம்பி. அதுக்குள்ளே எப்போ சார் வரும் அடுத்த டீ? இருமா, இன்னும் பேசவே இல்லை. அதுக்குள்ளே அடுத்த டீ எப்போ வரும், பிஸ்கட்டு கொடுப்பாங்களா, முறுக்கு கொடுப்பாங்களா, வடையோட வருமானு விட தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு உலக. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க, இவங்க வயல்வெளி, இவங்க வாட்ஸ்அப். இன்னைக்கு இருக்கிற காலம் மாதிரி அந்த காலம்லாம் என்னையான்னு சொல்லி இந்த காலத்திற்காக வக்காலத்து வாங்குவதற்காக 2 பெண் பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதில் அணித்தலைமையேற்று வருகை தந்திருக்கிறவர் ஏறக்குறைய எங்களுக்கெல்லாம் முன்னவர், எங்களுக்கெல்லாம் மூத்தவர், இந்த துறையில் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவே விளங்கக்கூடிய, இங்கே ஒரு கொங்கு தமிழ்னா அங்கே ஒரு கொங்கு தமிழ்
சொல்ல போன இன்றைக்கு கொங்கு தமிழ்தான் எங்கும் சிறக்கின்ற தமிழ் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லா இடங்களிலும் தன்னுடைய பேச்சாற்றலால் வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய அருமை அக்கா, பல்வேறு தொலைக்காட்சிகளில் தன் நாவன்மையால் பேசி வரக்கூடிய அக்கா கோவை சத்யா அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். ஆனா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கிறவங்க இவன். நாங்க எல்லாரும் தமிழ்நாடு, நாம எல்லாரும் தமிழ்நாடு. இந்த அம்மா எங்க வந்திருக்காங்கன்னு கேட்குறீங்களா? எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற சனி பகவான் கோயில் பக்கத்தில் இருக்கிற காரைக்கால் இருந்து வந்திருக்காங்க. அந்த ஐயா பார்க்குறார், சனியே வந்த மாதிரி இருக்கேன். இல்லை இல்லை, சனி பகவான் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். உண்மையாக சொல்கிறேன், இவங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பாண்டிச்சேரிக்கு இங்கிருந்து சில பேர் வண்டி எடுத்துகிட்டு போகிறான், விலை குறையா இருக்குன்னு வாங்கிடுவோம்னு. போகிற ஆள் எப்படி போகிறான் தெரியுங்களா? சும்மா நாடோடி மன்னன் எம்ஜிஆர் மாதிரி போகிறான். ஆனால் வரும்போது பாருங்க, அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி வர்றான், தவழ்ந்துக்கிட்டு தான் வர்றான். ஆனால் உண்மையிலுமே உங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு பெருமை உண்டுமா, தமிழ்நாட்டுக்கு உண்மையிலுமே நாங்கள் நன்றி கடன் பட்டவங்க பாண்டிச்சேரிக்கு. ஏன் தெரியுமா? கேரளாக்காரன் முல்லை பெரியாறு அணைய உயர்த்தருக்கு தடை போடுறான், உண்மையிலுமே தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். கர்நாடகக்காரன் காவிரியை திறந்து விட மாட்டேங்கிறான், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் சொல்ல போனா ஆந்திராவும் கிருஷ்ணா நதியில பிரச்சனையா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு 365 நாளும் தண்ணி சப்ளை பண்ற ஒரே இது உங்க பாண்டிச்சேரி தான். புரிஞ்சுட்டு எம்புட்டு அழகா கைதட்டுறாங்க பாருங்க. அதுவும் குழாய் வழியா கொடுத்தா டஸ்ட் ஆயிரும்னு பாட்டல் அடைச்சு மூடிய போட்டு பெட்டி பெட்டியா அனுப்புறீங்க பாருங்க. அவைவே படுத்துற பாடு. ஆனா உண்மையிலுமே அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பேச்சாளர். இன்னும் சொல்ல போனா பல்வேறு தொலைக்காட்சிகளில் நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் தனக்கே உரிய பாங்கோடு பேசி வரக்கூடிய காரைக்கால் திருமதி யோக தர்ஷினி அவர்கள் வந்திருக்காங்க. உங்க கைதட்டல். குறுக்கு சிறுத்தவளே, அன்னைக்கு அந்த பாட்டை ஒருத்தன் மாத்தி பாடுனான் தெரியுமான்னு. குறுக்கு சிறுத்தவளே, என் குடும்பத்தை கெடுத்தவளே, என் அப்பன் தின்னு ஜோத்துல மண்ணகள்ளி போட்டவளே, அட சொத்தையப்ப எழுதி தருவீங்கன்னு திருவிழா கேட்டவளே. இந்த பாட்டு எப்படியெல்லாம் மாறி போச்சு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகான டியூன் அது. அவங்கள போடுங்க. நல்ல நல்ல பேச்சாளர்கள் கைதட்டி இருக்கீங்க. இவங்க நாங்கள் எல்லாரும் பேசுகிற பாட்டுக்கு, நாங்கள் எல்லாரும் இசைக்கக்கூடிய பாடலுக்கு நல்ல இசையை தருவதற்காக 2 இசைக்கலைஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தேனி மண்ணிலிருந்து இசைஞானி இளையராஜாவின் பிறந்த மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு அண்ணன் மகேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். சேலத்திலிருந்து அண்ணா நீங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே உற்ற நேரத்தில் உதவி செய்திருக்கிற அன்பு அண்ணன் கல்கி ஆர்கெஸ்ட்ராவினுடைய நிறுவனர் திரு செல்வம் அவர்கள் சேலத்திலிருந்து வந்திருக்காங்க. பேட் இசைக்கலைஞர். உண்மையிலுமே நல்ல ஆடியோ, நல்ல ஆடியன்ஸ். தம்பி கூட்டத்தை எப்படி சேர்த்துட்டேன் பார்த்தியா? இதை அப்படியே திருப்பி எங்கிட்ட தீர்ப்பப்ப கொடுக்கணும். இல்லைன்னா பேச்சாளர்கள் சம்பளத்தில் 500 பிடிச்சிருவேன். சம்பளமே 500 தான், அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்றேன், புரியுதா? அதே கூட்டம் இங்கே நிறைய பேர் நின்று கேட்குறீங்க. தயவு செய்து உட்கார்ந்து கேளுங்க. நாங்கள் அறுத்து கொள்கிற டீம் எங்கள் டீமு கிடையாது. உண்மையா அதுக்கெல்லாம் வேற டீம் இருக்காங்க. உண்மையிலுமே சிரிக்க சிரிக்க சிந்திக்க சிந்திக்க பேசக்கூடிய பெருமக்கள் இருக்கிற இடம். இந்த அளவில் என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்துவிட்டு, இந்த காலமா அந்த காலமா, வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா, மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் எது என்று கேட்டால் வயல்வெளி காலமே என்கிற அணிக்கு தலைமையேற்று உங்கள் கைதட்டலோடு அன்பு தம்பி தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள். ஹலோ ஹலோ செக். ஹலோ ஹலோ ஹலோ. நான் கொஞ்சம் கெயின் வைவாக்கல. ஹலோ ஹலோ ஹலோ. கொஞ்சம் கெயின், கெட்டி சட்னி எல்லாம் வைங்க. 2 இட்லி முடிஞ்ச அந்த நடுவர் மைக்கு புடிக்கி விடு பாக்க. ஆமாமா. அடிய ஆத்தா கொண்டத்தை காரி அரவடி காரி அக்கா தங்கையால் வேறு வண்ணாரத்தா 2 வாரியம்மா. இந்த நல்ல ஒரு வீதியில பேரெடுத்தவளை இன்னைக்கு நாம் இருந்த கோட்டையில வெள்ளக்காரனிலே அரக்கு வச்சு ஊத்தும் போது அங்க பூவா வளர்ந்த
பூமாரி தாயவளே ஆத்தாடி பிறந்த மலையாள எல்லையிலே உன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டேடு நாடகண்ணி சண்டி குண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அரிக்காடி அங்க முப்படாதி மகேஸ்வரி தாயே அங்கே உடுக்க எடுத்தவளா உத்தராட்சம் போட்டவளா வம்மை எடுத்தவளா வாமசர கொண்டவளா எங்க தாயி ஈஸ்வரி இன்னைக்கு காலுக்கோ சலகை இட்டு கழுத்துல முத்துமணி தோழு தோசமணி அங்க தொப்புளில வீரமணி அவன் சூழப்படுத்தாளா சூழப்படுத்தாளான் சொன்னான கையாலே சலகை எடுத்தாளான் சமுத்திரத்து வாயாலே அங்கே உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசகி நீ விரத மலையாள வீதியில விளையாட பெண் பிறந்து நான் கூப்பிட்டு வைக்கிறேனே கூட்டங்களறியிலே கொண்டு முடிய வைத்து 7 கண்ணிகளா எழுந்தாடி வாங்கலமா உனக்கு உங்க மரச்சராயா ஒரு சாப்பு கொண்டம்மா உனக்கு பால மரச்சராயா பல சாப்பு கொண்டம்மா அம்மா உனக்கு பாலாளர் அபிஷேகம் பச்சரிசிய பொங்கலம்மா தேனாளர் அபிஷேகம் தினைமாவால் நெய் விளக்கு இன்னைக்கு சுத்துட்டாள் 64 கிராமம் அந்த 64 கிராம ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு இறங்கினது பூக்குழியா மலச்சுவாங்களா எங்க பத்திரி தெய்வம் அவ கொண்டத்து காளியவா அந்த பாரியூரம்மனவா அந்த வண்ணாரத்தாயுமவா அந்த மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மனவா அந்த மல்லாக்கப்படுத்தவள மாசாணி தாயவா அங்க பேராடு பெரிய காநாடு கோநாடு அழகுமணி வளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் பாதலவாச பாத்தலூர் பட்டணம் 18 தலவாசா அங்க கட்டியாண்டு எங்க அண்ணம்மார் 20 வந்த கருப்பனை கூட்டிட்டு இந்த கூட்டக்கலரியில என்ன விதமாடி வாராங்கோ அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காத கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காத கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காத கையால் வர அல்லை கட்டுமா
கருப்பசாமி தங்க ராசாமி குதிரையில வேட்டையாடு வேலையில வெள்ள குதிரையில வேட்டையாடு வேலையில கட்டல கருகட்ட கழுத்து மேல ஏத்து கட்டி ஐயா அங்கே கட்டி முழங்குது கருப்பணமே தங்க கலசமிடுது அங்கே கட்டி முழங்குது குண்டாயோ